ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து நான் சட்னி செய்ய போகிறேங்க. அந்த சட்னி எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு. நான் வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். தக்காளி சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு, 3 பல் பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப செவக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். கண்ணாடி பதம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதங்கினா போதும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாதுங்க, பச்சை வாசனை போனால் போதும். இல்லைனா சரியாக வதக்கலைனாக்கா அந்த பச்சை வாசனை தக்காளியோட ஸ்மெல் அப்படி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் தாங்க இதுக்கு டேஸ்ட்டு. இஞ்சும் அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சட்னிக்கு வந்து வதக்கி வச்சது எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். இட்லி ஊற்றியாச்சு, இட்லி வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சட்னி அரைக்க போகிறேங்க. இப்போ சட்னி அரைச்சாச்சு, அதுக்கு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி வெந்துட்டுருக்கு. இட்லி வெந்துச்சான்னு பார்ப்போம். இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆறட்டும் கொஞ்சம் நேரம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து தட்டில் மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இட்லி எடுத்தாச்சு. கண்டிப்பாக அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தாங்க காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இட்லி நல்லா சாப்பிட்டா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.